ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கேரட். இப்போ வந்து நைட்டுக்கு ஆப்பத்துக்கு வந்து நம்ம ஒரு மஷ்ரூமில் குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு 200 கிராம் வந்து காளான் எடுத்து பட்டன் காளானுங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு இந்த மாதிரி சின்ன ஒரு அங்குலம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இவ்வளோ வெங்காயம், சின்ன வெங்காயம். நீங்கள் பெருசு பல்லாரி போடணுனாலும் போட்டுக்கலாம். 4-5 வெள் பூண்டு எடுத்திருக்கேங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 2 இது கிராம்பு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேங்க. இது எல்லாத்தையும் முதல்ல போட்டுக்கலாம். போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். இது ஓரளவு வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மஷ்ரூம் குழம்பு வந்து இட்லி, தோசை, ஒரே குழம்பு வச்சுட்டு கூட சாதத்துக்கும் தோசைக்கும் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். அது மாதிரி பூரி, சப்பாத்தி, ஆப்பம், அப்புறம் தேங்காய் சாதம், அப்புறம் ஆர்டினரி ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மசாலா தான் இதுக்கு வந்து ரொம்பவே ஹைலைட்டுங்க. ரொம்ப ஒரு மனம் அப்படி கிட்டத்தட்ட கறி குழம்பு சுவையில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அட்டகாசமாக இருக்கும். கறி குழம்புலாம் வைக்காமல் சில புரட்டாசி மசாலா சாப்பிட மாட்டாங்களா, அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி காளான்லாம் வச்சு கறி குழம்பு சாப்பிட்டா ஒரு திருப்தி கிடைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ரொம்ப அப்படி வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு. ஏன்னா எல்லாமே இதை அரைக்க தான் போடணும் மசாலா, அதனால் ஓரளவுக்கு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். ஓரளவு பொன்னிறமாக வந்த உடனே தேங்காய் போட்டுக்கலாம். இதெல்லாமே ரொம்ப வதக்கணும்லாம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டு அதையும் வதக்கிக்கலாம். இதெல்லாம் மசிஞ்செல்லாம் போக வேணாம். லைட்டாக அந்த ஒரு சாஃப்டாக தக்காளி ஆகி அந்த வறுபட்டது அப்படிங்கிறது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இது எல்லாமே இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு போடுறதுக்கு என்னன்னா ஒரு மாதிரி கரிஞ்சு போயின்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதுக்காக இந்த ஹீட்லேயே இதை வதக்கிக்கிறோம். வதக்கி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மஷ்ரூம்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு இங்கே மசாலாவை நல்லா அரைச்சி வச்சாச்சு. இங்கே ஆயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். கொஞ்சம் ஆயில் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகும் உளுந்து பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுட்டு அதோடு சேர்த்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமாக போட்டுடலாம். இது வந்து ஆப்ஷன் தான். எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா குழம்பு வந்து அப்படியே பார்க்கவே தகன்னு அப்படியே மேலே சிறப்பாக பார்க்கவே இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு 2 மினிட்ஸ். இப்போ நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டு நல்லா மசால் வடை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்க வேண்டியதாங்க. கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதித்து அடி மசால் வடைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கை நிறைய கொத்தமல்லி தலைகளை போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்ல கமகமான செம மனம் மணக்குது. அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஆப்பத்தை சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.